இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அண்ணா நகர்ல பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு தவுசு குட்டி பிரியாணி. அண்ணா நகரத்துல திருமங்கலம் போறீங்கல்ல, அந்த ரூட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இந்த கடை வந்து லொகேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, பயங்கரமான கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. சாப்பிட்டுருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. இந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்றதோட இது நல்லா இருக்கு. 250க்கு ஒர்த்தபிள் ஆனது பெருசா தான் இருக்கு. நான் வந்து மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். இங்க வந்ததுல இருந்து சிக்கன் பிரியாணி. நம்ம போயிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அண்ணா நகர்ல பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு தவுசு குட்டி பிரியாணி. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகரத்துல திருமங்கலம் போறீங்கல்ல, அந்த ரூட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இந்த கடை வந்து லொகேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, பயங்கரமான கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் இந்த 3 டிஷ் தான் கொடுக்குறாங்க. பட் அதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ்ல வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே. அதுவும் கோத்தம்பட்டி ஸ்பெஷல் சீரக சம்பா ரைஸ். இது அந்த ஊர்ல மட்டும் விளையிற பர்டிகுலரான ஒரு ரைஸ் தான். அதனால இந்த அளவுக்கு குவாலிட்டியும் டேஸ்டும் இருக்கு அப்படின்றாங்க. நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, பயங்கர கூட்டம் இருக்கு. நம்ம போயிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சென்னை திருமங்கலத்திலிருந்து கோல்டன் பிளாட்ஸ் போற வழியில அண்ணா நகர் வெஸ்ட்ல இருக்கிற இந்த தவுசு குட்டி பிரியாணி, இது இங்க ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ளேயே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இருக்கு. பிகாஸ் இங்க கொடுக்குற இவங்களுடைய பிரியாணில இவங்க யூஸ் பண்ற ரைஸ் வந்து சாதாரண ரைஸ் கிடையாது. கோப்பம்பட்டில இருந்து ரெடி பண்ணி அதுக்காக வாங்கிட்டு வராங்க சீரக சம்பா ரைஸ். அதுலதான் இவங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. சைட் டிஷ் பாத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன் 65 தராங்க. தென் ஆஸ் யூஷுவல் வெங்காய பச்சடி, சிக்கன் குழம்பு, மட்டன் தால்ச்சா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா மார்னிங் 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிற இவங்க கடை நைட் 8:30 மணி வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பிரியாணி டபரா காலியாவ இந்த மாதிரி வந்து வண்டியில வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்க சாப்பிடுறவங்களை விட பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடுறவங்க ரொம்ப அதிகமா வராங்க. கியூ நீங்களே பாப்பீங்க, அந்த அளவுக்கு பயங்கர ரஷ்ஷா நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து வீக்கெண்ட் கூட கிடையாது, நான் வீக் டே தான் போயிருந்தேன். அன்னைக்கே இவ்வளவு கூட்டம், வீக்கெண்ட்ஸ்ல தான் இன்னும் பயங்கர கூட்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி தான் கியூல நின்று நம்ம டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இன்னும் உள்ள போயிட்டு நம்ம பார்சலோ இல்ல அங்க வாங்கி சாப்பிட்டோ போறாம இருக்கும். பட் வாங்கி சாப்பிடுறதுக்கு பெருசா அங்க இடம் இல்ல. ஒரு 2-3 டேபிள் தான் போட்டிருக்காங்க, அங்க நின்று தான் நீங்க சாப்பிடணும். பட் நீங்க பார்சல் வாங்கிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு உங்க வீட்லயே இல்ல ஆபீஸ்ல எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். இவங்க கிட்ட நீங்க ஒரு ஃபேமிலி பேக்கா வாங்கணும் இல்ல ஒரு பக்கெட் பிரியாணியா வாங்கணும் அப்படின்னா அதுக்குமே இவங்க ஆஃபர்லாம் வச்சிருக்காங்க. அது நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்க கடை ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், பட் அதே ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லா பார்சலுக்கு தேவையான எல்லாத்தையுமே அடுக்கி ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பார்சல் இங்க நிறைய வர்றதுனால ரொம்ப ப்ரீ பிளான்டாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாம நிறைய பிரியாணி கடைக்கு போய் சிக்கன் பிரியாணி தான் அதிகமா சாப்பிட்டு இருக்கோம். சரி இவங்க கிட்ட மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சீரக சம்பா ரைஸ்ல செஞ்ச மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இன் பிட்வீன் டைம்ல இங்க சாப்பிட்டவங்க இல்ல பார்சல் வாங்கிட்டு போனவங்க அவங்க எல்லாம் இந்த பிரியாணி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு பொதுமக்கள் கிட்ட கேட்டு பார்த்தோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பேர் கர்ணன், நான் பழவேட்ல இருந்து வரேன். இந்த தவுசு குட்டி பிரியாணி அண்ணா நகர்ல இருக்கு, சாப்பிட்டுருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. எக்ஸ்பெக்டேஷன் பண்றதோட இது நல்லா இருக்கு. 250க்கு ஒர்த்தபிள் ஆனது பெருசா தான் இருக்கு. குவான்டிட்டியும் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் ரெண்டுமே இருக்கு. எது ரொம்ப நல்லா இருக்கு? ரெண்டுமே சாப்பிட்டுருக்கீங்களா? அதிகமா சிக்கனை விட மட்டன் அதிகமா சாப்பிடுவேன். நான் குவாலிட்டி வைஸ் பார்த்தா ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுல விட எனக்கு மட்டன் ரொம்ப பிடிச்சதுனால அது ஒன்னும் டேஸ்ட் தான் நல்லா இருக்கு. எப்படி குவான்டிட்டி ஓகேவா? ஒருத்தர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கா? கண்டிப்பா குவான்டிட்டி ஒருத்தர் சாப்பிடுற அளவுக்கு கண்டிப்பா குவான்டிட்டி இருக்கு. 250 ஆகுறாங்க, ஒர்த்தபிள் ஆனதா இருக்கு. பீஸ்ல எப்படி வெந்திருக்கா? நல்லா பெரிய பீஸா போடுறாங்களா? காஸ்ட் கட்டப்பல கரெக்டான பீஸ் வச்சு கரெக்டா பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா அந்த கடை? கண்டிப்பா சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வரும், இல்லாட்டி ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
அண்ட் மேடம் கிட்ட கொடுங்க. மேடம் உங்க பேர் சொல்லுங்க. பேர் ஜனனி. மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, டேஸ்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நீங்க சிக்கன் சாப்பிட்டீங்களா? மட்டன் தான் சாப்பிட்டேன். முக்கியமா நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்னா இவ்வளவு பெரிய கிரௌட் நிக்குது, ஒரு சில கடைக்கு முன்னாடி கிரௌட் நிக்கும், இவ்வளவு கிரௌட்ல நின்னு சாப்பிடுற அளவுக்கு ஒருத்தர் நினைக்கிறீங்களா? ஃபைனலா கண்டிப்பா டேஸ்ட் வைஸ் கூட எல்லா இடத்துல ஒருத்தபுளா இருக்குல்ல. மத்த இடத்துல பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குனாக்கா இங்க கிரௌட் அதிகமா இருக்கு. நல்லா அதாவது இங்க மத்த கடை மாதிரி வந்து கலர்ஸோ வேற எதுவும் யூஸ் பண்ணல. இவங்க என்ன அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. நேச்சுரல் இருக்கனால அதிகமா விரும்புறாங்க. நீங்க கொடுக்குற பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்கா இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா இருக்கு. 250 மட்டனுக்கு அதுக்கும் கரெக்டா இருக்கு. கரெக்டா பிரைஸ் தான். ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து ப்ரோ வரீங்க? வந்து நேம் சந்தோஷ். இங்க தான் திருமங்கலத்துல வீடு. தவுசுக்குட்டி பிரியாணி வந்து ரீசெண்ட் டைம்ல பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு அண்ணா நகர்ல. நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கீங்களா? அது டேஸ்ட் பத்தி சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இங்க எல்லாம் வந்து ரீசன் தான் இங்க சரௌண்டிங் பாக்குறப்ப இங்க டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரைஸ்க்கு ஏத்தாப்புல குவான்டிட்டி வைஸ் சிக்கன் மட்டன் ரெண்டுமே இருக்கு. உங்களோட ஃபேவரட் எது? ஆக்சுவலா நான் வந்து மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். இங்க வந்ததுல இருந்து சிக்கன் பிரியாணி. சீரக சம்பா அரிசியில பண்றதா சொல்றாங்கல்ல, அதுவும் கோப்பம்பட்டியில இருக்க ஸ்பெஷலான சீரக சம்பா அரிசி, அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? அதுதானா? திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா தான். பிரைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓகே. கைஸ் நம்ம வந்து தவுசுக்குட்டி பிரியாணில பிரியாணி வாங்கிட்டோம், மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம், சைட் டிஷ் பாத்தீங்கன்னா சிக்கன் 65 வாங்கியிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குது அதோட ஷேப்பும் டெக்ஸ்சருமே. சோ இதுல பீஸ்லாம் நல்ல பெருசு பெருசா போட்டிருக்காங்க கைஸ். மட்டன் பீஸ் எல்லாம் கோப்பம்பட்டி ஸ்டைல்ல இருக்கிற சீரக சம்பா ரைஸ்ல தான் பண்ணிருக்காங்க, அதனால பயங்கர டேஸ்டியா இருக்கு. சென்னையில இந்த கோப்பம்பட்டி சீரக சம்பா ஸ்டைல்ல யார் பண்றாங்க நமக்கு தெரியல, பட் தவுசுக்குட்டி பிரியாணில கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு கூட்டம் வருது நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்ததுல இருந்து பாத்துட்டோம் அவ்வளவு கூட்டம் இருக்கு இல்லையா. இந்த டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் தான், குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒருத்தர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சஃபிஷியன்டான குவான்டிட்டி சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. பீஸ் பாருங்க எவ்வளவு டெண்டரிங்கா இருக்குன்ட்டு, பயங்கர கிறிஸ்பா வந்து குக் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. உங்களுடைய சைட் டிஷ் பத்தி சொல்லி ஆகணும். சைட் டிஷ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு அப்புறம் மட்டன் தால்ச்சா, அது ரெண்டு கொடுக்குறாங்க. ரெண்டுமே செம்ம டேஸ்டியா இருக்கு. அங்க எப்பயும் போல அந்த வெங்காய பச்சடி. ஓகேங்களா? இது மூணுத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி அந்த பீஸோட அடிக்கும் போது வேற லெவல் டேஸ்ட், அல்டிமேட்டா இருக்கு. சோ டெஃபினட்டா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட்லயோ இல்ல வீக் டேஸ்லயோ வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம், பார்சலும் வாங்கிட்டு போகலாம். அண்ட் இதை பாக்குற யூடியூபர்ஸும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு இது நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான டேஸ்டான குவாலிட்டியான ஒரு பிரியாணி தான் இந்த தவுசுக்குட்டி பிரியாணி. சோ எனிவே மார்னிங் 11:30ல இருந்து ஈவினிங் 8:30 வரைக்கும் இந்த கடை வந்து ஓபன்ல இருக்கு. அந்த டைமிங்ல எப்ப வந்தீங்கனாலும் நீங்க வந்து பிரியாணி ஜாலியா சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்சலும் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்சலுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பண்றது இல்ல. ஓகேங்களா? அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா சில பேர் எந்த கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, அதையும் டீடைலா சொல்லிடுறேன் நானு. ஸோ கைஸ் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் ஒரு படி மேலே இருந்துச்சு. குவான்டிட்டி ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சீரக சம்பாவில் செய்கிற ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்ணுன்னா இந்த அண்ணா நகரில் இருக்கிற தவுசுக்குட்டி பிரியாணிக்கு வந்து நம்ம டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். குறிப்பாக இந்த தவுசுக்குட்டி பிரியாணியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி ஒட்டியிருக்காங்க கடையில். அதுலேயும் அஜினமோட்டோ, வினிகர், கலர் பவுடர் இந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா எசென்ஷியல்ஸும் இவங்க வந்து அடிஷ்னலாக சேர்க்கல. ரொம்ப ஆர்கானிக்காகவும் நேச்சுரலாகவும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னையில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரியாணி ஸ்பாட்னா இந்த தவுசுக்குட்டி சொல்லலாம். ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு இவங்க ஹாலிடே. இதை நிறைய யூடியூப் சொல்றது இல்ல, நான் சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டியூஸ்டே நீங்க போனீங்கன்னா இந்த தவுசுக்குட்டி பிரியாணி இருக்காது, அன்னைக்கு ஹாலிடே. மற்ற டைம்லாம் போயிட்டு நீங்க ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு சென்னையில தவுசுக்குட்டி பிரியாணி இந்த ஒரு பிரான்ச் தான் இருக்கு. ஸோ அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேப் லொகேஷனை பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க இங்க ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தொடர்ந்து ஃபுட் வ்ளாக்ஸ் நீங்க பாக்குறதுக்காக. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, this is Vignesh Inside Passion. Thank you so much. Bye bye. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா.